ஒரு மனுஷனோட லைஃப்பில் எவ்வளோ கீழே போக முடியுமோ அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட காசு இல்லைன்னு மட்டும் இல்லை, நீங்கள் மென்டலி கம்ப்ளீட்டாக உடைஞ்சு போயிருக்கீங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பப்ளிக் சப்வே பாத்ரூமோட குளிர்ந்த அசுத்தமான தரையில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. மேலே இருக்க டியூப்லைட் மின்னிட்டு இருக்கு. உங்கள் பக்கத்தில் உங்கள் 2 வயசு பையன் நீங்கள் அடுக்கி வச்ச டாய்லெட் பேப்பர் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். வெளியே இருந்து யாரோ உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. டோரை திறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலை வச்சு பலமாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த இருட்டில் உங்கள் கண்ணில் இருந்து சைலண்ட்டாக கண்ணீர் வருது. இது ஒரு கெட்ட கனவுலாம் இல்லைங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் வருங்காலத்தில் வால் ஸ்ட்ரீட்டையே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கார்த்திஸ் டாக். 1980s கிறிஸ் கார்னர் அப்படிங்கிற ஒரு மனுஷனோட வலியான நிஜம் இதுதான். அவர் ஒரு அப்பா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியை காப்பாற்ற எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற ஒரு ஆர்டினரி மேன். ஆனால் இந்த உலகம் அவருக்கு டோரை க்ளோஸ் பண்ணி மட்டும்தான் வச்சுருந்துச்சு. அவரோட லைஃப் சேவிங் எல்லாத்தையும் போட்டு மெடிக்கல் ஸ்கேனர் விற்கிற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் டாக்டர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. பாவர்ட்டி டென்ஷன் தாங்க முடியாத அவரோட ஒய்ஃப் ஒரு நாள் அவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ரெண்ட் கொடுக்க முடியாத காரணத்தால் அவங்க ஓனரும் வீட்டை விட்டு அவரை துரத்தி விட்டுறாரு. இந்த உலகத்தில் அவருக்குன்னு இருந்தது அவரோட சில லக்கேஜ் அண்ட் அவரையே நம்பி இருக்க ஒரு சின்ன பையன் அண்டு அப்புறம் எப்போவுமே சாகாமல் இருக்க ஒரு பெரிய ட்ரீம் மட்டும்தான். சப்வே பாத்ரூமில் தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை கமாண்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தார். அந்த சேஞ்ச் ஒரு சின்ன நொடியில் அவர் மைண்டில் நடந்த ஒரு ஷிஃப்டில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு நாள் மதியம் விற்க முடியாத அந்த ஹெவி ஸ்கேனர்ஸை எடுத்துகிட்டு கிறிஸ் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு தடையற்ற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சிம்பிளாக ஒருத்தன் பளபளக்கிற விலை உயர்ந்த ரெட் ஃபெராரி காரில் வந்து இறங்குறத பார்த்தாரு. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்மைல், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். கிறிஸ் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போய் 2 கேள்வி மட்டும்தான் கேட்டார். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுறீங்க? அந்த ஆள் சிரிச்சிட்டே சொன்னான், நான் ஒரு ஸ்டாக் புரோக்கர் அண்டு மாதம் ஆனால் நான் $80,000 வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பேங்க் அக்கௌண்ட் மைனஸில் இருந்த கிறிஸ்க்கு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. ஆனால் அந்த செகண்டில் கிறிஸ் ஒரு முடிவு எடுத்தார். தாங்கிட்ட காலேஜ் டிகிரி இல்லைன்னு அவர் கவலைப்படலை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, $1 காசு இல்லை, எது பற்றியும் அவர் யோசிக்கல. மார்க்கெட்டை நம்ம கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணினார். டீன் விட்டர் ரெனால்ட்ஸ்ங்கிற ஒரு பெரிய டாப் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறாரு. 100கணக்கான எலைட் கிராஜுவேட்ஸை பின்தள்ளி கிறிஸ் அந்த இடத்த பிடிக்கிறாரு. ஆனால் அதில் பெரிய பயன்படுத்துகிற ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப்க்கு சேலரி கிடையாது, 0. அதோட அங்கே ட்ரைனிங் எடுக்கிற 20 பேரில் 6 மாதம் கழித்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும். எங்கே தான் ஒரு ஆர்டினரி மனுஷனுக்கும் எக்ஸ்ட்ரானரி மனுஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வின்னரோட டிஎன்ஏ எப்படி இருக்கும்னு பாருங்கள். டெய்லி கிறிஸ் 2 டிஃப்ரெண்ட்டான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தார். பகலில் தான்கிட்டே இருந்த ஒரே ஒரு சீப்பான கோட் சூட் போட்டுட்டு அந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு போவார். அவர் சீட்டில் உட்காந்து புது கிளைண்ட்ஸை பிடிக்க டெய்லி கரெக்டாக 200 கால்ஸ் பண்ணுவார். அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ண ஒரு மினிட் கூட இல்லை. மற்றவங்களாம் லஞ்ச் பிரேக் போனப்போ கிறிஸ் தன் சீட்டை விட்டு எந்திரிக்காமல் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அதிகமாக தண்ணி குடிக்க கூட அவாய்ட் பண்ணார். ஏன் தெரியுமா? ரெஸ்ட் ரூம் போனால் 10 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும். அந்த 10 மினிட்ஸில் 5 ஃபோன் கால்ஸை பண்ண முடியும். அவரோட லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் அவர் ஆப்டிமைஸ் பண்ணார். உயிர் பிழைக்கிறதுக்காக அவர் டைமையே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் சன்செட் ஆனதும் அந்த கார்ப்பரேட் கெட்டப் மாறிடும். ஈவினிங் 5க்கு மற்றவங்களும் காஸ்ட்லி ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது கிறிஸ் ஓட ஆரம்பிப்பார். டே கேரில் இருக்க தன் பையனை கூட்டிகிட்டு சிட்டியோட இன்னொரு பக்கத்துக்கு மூச்சு வாங்க விடுவார். ஹோம்லெஸ் ஷெல்டரில் லைனில் நிற்கணும். ஈவினிங் 6க்கு மேலே போனால் டோர்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சப்வே பாத்ரூம்லையோ இல்லை பார்க்லையோ தான் தூங்கணும். ஷெல்டருக்கு வெளியே இருக்க ஸ்ட்ரீட் லைட்டோட மங்கலான வெளிச்சத்தில் வேர்ல்டோட டஃபஸ்ட் ஃபினான்ஸ் எக்ஸாமான சீரியஸ் 7 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். பசியில் வயிறு எரியும் போது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்தார். தான் ஒரு ஹோம்லெஸ் பீப்புள்னு அந்த கம்பெனியில் யார்கிட்டையும் அவர் சொல்லிக்கவே இல்லை. இந்த எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளேயே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆனால் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைலோட ஃபோன் கால்ஸை திரும்ப பண்ண ஆரம்பித்தார். பல மாதங்கள் போச்சு. அந்த அசுர உழைப்பு அவரை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு. ஆனால் அவரோட ஸ்பிரிட்டை யாராலையும் உடைக்க முடியல. மார்க்கெட் பற்றின அவரோட கணிப்பு எல்லாம் அங்கே இருக்க சீனியர்ஸ் எல்லாரையும் மிரள வச்சது. ஃபைனலி அந்த எக்ஸாம் டே வந்துச்சு. அவர் வால் ஸ்ட்ரீட்லேயே கண்டினியூ பண்ண போகிறாரா இல்லைனா மறுபடியும் ஸ்ட்ரீட்டுக்கே போக போகிறாரா? அவர் வாழ்க்கையில் இருக்க மொத்த பாரத்தையும் தான் தோள் மேலே போட்டுட்டு அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போனார். அவர் அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணார். அண்ட் தென் அவர் அந்த எக்ஸாமில் சும்மா பாஸ்லாம் பண்ணலைங்க, அதை பிச்சு உதறிட்டார். டாப் ஸ்கோர் வாங்கினார்.
அதுக்கப்புறம் அவர் கம்பெனியில் ஒரு மீட்டிங் நடக்குது. சீனியர் பார்ட்னர்ஸ் ரூமுக்கு கிறிஸை கூப்பிட்டுருந்தாங்க. காஸ்ட்லி சூட் போட்டிருந்த அவங்க அந்த பெரிய டேபிளுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கிறிஸை பார்த்தாங்க. அவங்க கிறிஸை பார்த்து சொன்னாங்க, கிறிஸ், நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். வெல்கம் டு ஃபர்ம். அந்த செகண்ட் அவர் அடுக்கி வச்சிருந்த எல்லா எமோஷனும் உடஞ்சி போச்சு. தூக்கம் இல்லாத நைட்ஸ், பசி, பாத்ரூமில் படுத்து இருந்த அவமானம், ரிஜெக்ஷன் எல்லாமே காற்றுல கரைஞ்சி போச்சு. சான் ஃப்ரான்சிஸ்கோ பிஸி ஸ்ட்ரீட்டில் அவர் நடந்து போகும்போது அவர் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இம்பாசிபிள் நினச்ச ஒன்றை சாதிச்சு காட்டின ஒரு மகா மனுஷனை கிராஸ் பண்ணி போகிறோன்னு அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போன யாருக்குமே தெரியாது. அந்த ஜாப் கிடச்சதும் கிறிஸ் நிறுத்தலைங்க. அவர் வால் ஸ்ட்ரீட்டோட டாப் ஏர்னர்ஸில் ஒருத்தராக மாறினார். சில வருஷங்களில் கார்னர் ரிச் அண்ட் கோ அப்படிங்கிற தன்னோட சொந்த ஃபேர்மை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு $2 பீஸா வாங்க கூட வழி இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன் பின்னால் $1 மில்லியன் தன் ஃபேர்ம் ஷேரை விற்க முடியும் அப்படின்னு காட்டினார். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸாக்ட் லெசன் என்ன? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை மாஸ்டர் பண்ண நினச்சாலும் சரி, ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ண நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண நினச்சாலும் சரி, இந்த ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான். உங்கள் எக்ஸ்கியூசஸை பற்றி மார்க்கெட்டுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்கள் பேக்ரவுண்டை பற்றி லைஃபுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. கிறிஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் அவர் எப்போவுமே தன்னை ஒரு விக்டிமாக ஒத்துக்கவே மாட்டார். லைஃப் அவரை ஒரு பப்ளிக் டாய்லெட்டோட தரைக்கு தள்ளும்போது கூட அவர் அங்கேயே சுருண்டு படுத்துக்கலை. மேலே பார்த்தார். நமக்கு மேலே இருக்கவன் என்ன பண்ணுறாங்க, அந்த சிஸ்டம் எப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணார். ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டார். அந்த ரூமில் இருந்த எல்லாரையும் விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவர் ஒரு பர்ஃபெக்ட் செட்டப்புக்காக வெயிட் பண்ணல. அந்த செட்டப்பே அவர் தான் க்ரியேட் பண்ணார். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தால் அதை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை தங்களால் பண்ண முடியலன்னா இந்த உலகம் உங்களாலையும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களால் முடியாதுன்னு சொன்னவன் எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் வாழ்ந்து காட்டணும். உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும். நம்ம கிறிஸ் கார்டனோட கதையை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம அதிகமான வீடியோஸை அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். We always respect you. Thank you.